ஹalleluya. குட் மார்னிங். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவர் வார்த்தையை தியானிப்போம் வாங்கன்னு அன்போடு அனுதின தியானம் என்னும் இந்த சீரீஸாக எவ்ரி டே 7 மணிக்கு உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையோடு வருகிறோம் அல்லவா? நீங்கள் கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், தேவனுக்குள்ளாக ஆதரிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறீங்க இல்லையா? அதனால தான் இதை நிறுத்தாம தொடரும்படிக்கு பிரயாசப்படுகிறோம். ஜெபித்து கொள்ளுங்க. வாங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஐயா. வார்த்தையை இன்னொரு முறை இந்த காலை வேளையில நாங்கள் கேட்க செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எத்தனையோ வார்த்தையை கேட்கிறோங்க இந்த உலகத்துல. புகார்கள், வார்த்தைகள், அநேக விதமான கட்டுக்கதைகள், பயங்களை உண்டாக்குற விஷயங்கள், வேதனை உண்டாக்குகிற விஷயங்களும், கஷ்டப்படுத்துகிற விஷயங்களும், அமானுஷ்யமாக நடந்து கொள்ளுகிற மனுஷர்களின் நடத்தை பற்றின விஷயங்களையும், தேசங்களின் சூழ்நிலைகளை பற்றின விஷயங்களை கேட்கும்பொழுது சொல்லுங்க, நிஜமா சொல்லுங்க, எந்த வார்த்தைகளாவது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா, ஆனந்தத்தை கொடுக்கிறதா, ஏதாவது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவைகளா இருக்குமா என்று பார்த்தா நிஜமா அவைகள் நம்மை பயமுறுத்துகிறதாகவும் நம்மை ஒன்றும் புரியாத சூழ்நிலையில் தள்ளிடுகிறதாகவே, எது நிஜமோ எது இல்லையோ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பழசாகாதுங்க. அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதிப்பதற்கும், நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கும், நாம் ஆதரிக்கப்படுவதற்கும், நாம் விழிப்போடு இருப்பதற்கும், நாம் தேவ ஞானத்தை பெறுவதற்கும், விசுவாசத்தோடு இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவோ உதவி செய்கிறது. அதனால தினமும் கர்த்தரின் வார்த்தையை வாசிங்க, கேளுங்க, தியானிங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நீதிமொழியின் புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்கள், பலவீனங்கள், அக்கிரமங்கள், கீழ்ப்படியாமை, அக்கிரமங்கள், பாவங்கள், சிம்பிளா சொல்லணும்னா கட்டளையை மீறுவதே பாவம். எல்லா அநியாயமும் பாவம். பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை செய்யறதே தப்புங்க. ஆனா செய்த பிறகு என்ன செய்கிறோம் பாருங்க, அதை மறைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஒரு பொய்யை சொல்லி அதை மறைக்க இன்னும் எத்தனை பொய் சொல்றாங்க. ஒரு தவறை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை தவறு செய்யறாங்க. அந்த தாவீது போன்றவரே பரஸ்திரியை இச்சித்து செய்த தவறை கவர் செய்து கொள்வதற்கு எவ்வளவு நடிக்க வேண்டியிருந்தது, எவ்வளவு மோசமாக நடக்க வேண்டியிருந்தது. இன்னொரு தவறானாலும் அவளின் கணவனை யுத்தத்தில் வைத்து கொலை செய்யும் நிலைக்கு கீழே இறங்கிவிட்டான் என்றால் அந்த தவறு ஒரு மனிதனை எப்படி இழுத்து கொண்டு போகிறது என்று பார்க்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். பாவம் சிறியதுதான் நினைச்சிடாதீங்க. ஒரு வார்த்தை தானே, ஒரு பார்வை தானே, ஒரு எண்ணம் தானே, ஒரு சிறிய ஆலோசனை தானே, அதற்குள்ள எனக்கு என்ன ஆகிவிடும், நான் பக்தியில் எப்படி கீழே விழுந்து விடுவேன் என்று நினைக்காதீங்க. பாவம் துளி அளவா இருந்தாலும் அது உன்னுள் பிரவேசிக்கும் பொழுது அது அங்கே உன்னை விஷம் நிறைந்தவனாக செய்கிறது. நம் உன்னதமான நிலையை பாழாக்குகிறது. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு நாம் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலேயே கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால் இந்த உலகத்தின் அழுக்கு நின்று நாம் பரிசுத்தப்படும்படிக்கு
வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினால் கழுவப்படும்படி ஜெபத்தில் ஒவ்வொரு நேரமும் நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று பரீட்சித்து பார்த்து குற்றப்படுத்துகிற விஷயங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்வது நமக்கு எவ்வளவோ அருமையானது. என் பக்தியில் நான் எப்படி ஸ்திரமாக இருக்க வேண்டும், பக்தியை எப்படி நான் காத்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. எப்பவுமே பாவத்தை மறைக்க வேண்டாம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஓவர் நைட், பொழுது விடுகிற வரைக்கும் பாவத்தை இருதயத்தில் வைக்க வேண்டாம். சூரியன் மறைகிற வரைக்கும் கோவத்தை உன் இருதயத்தில் வைக்க வேண்டாம். எந்த பாவமானாலும் நம்ம இருதயத்தில் சீக்கிரமாய், நீங்க பாருங்க, ஃபுட் பாய்சன் ஆகிற போது உடனே நமக்கு ஒரு கோளாறு நம் உடலில் ஏற்படுகிறது. இந்த வாந்தி எடுக்கிற வரைக்கும், இல்லைன்னா அந்த ஃபுட் பாய்சன் எல்லாம் அதை கக்கும் வரை, அதை வெளியேற்றும் வரை நமக்கு நிம்மதியா இருக்காது. அது போல ஒரு தவறு செய்யும் போது கண்ணில் தூசி விழுந்ததுன்னு நினச்சிக்கோங்க, கண்ணெல்லாம் சிவப்பாயிடும் பாருங்க, அது எரிச்சலா இருக்கும். அது வெளியேறும் வரைக்கும் மனுஷனுக்கு நிம்மதியாவே இருக்காது. அது போல நாம் உணர்ச்சியுள்ள மனசாட்சியை கொண்டிருக்கும் போது தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு துக்கம் உண்டாக்குகிறது நம் வாழ்க்கையில் பிரவேசித்த உடனே அவை நம்மில் தாக்கத்தை உண்டாக்கும் பொழுது அவைகளை ஒப்புக்கொள்வதற்கும் விட்டுவிடுவதற்கும் நாம் தாமதிக்க கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வடைவது முன்னேற்றம் இல்லை. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில பாருங்க, பாவம் என்பது ஒரு பிளாக்கேஜ் போல நம்மை நிறுத்திவிடும், நம்மை வளர விடாமல் செய்யும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எவ்வளவு நல்ல ரெமெடி! சின்ன விஷயம்தான் சொல்லியிருக்கிறார். நீ தவறு செய்து விட்டாய் என்று உன்னை தள்ளிவிடவில்லை, அறிக்கையிடு. அட்லீஸ்ட் உனக்கு உன் பாவத்தை குறித்ததான புரிதல் வரட்டும். அதுதானங்க அநேகர் இன்றைக்கு புரிதல் இல்லாமல் அதே தவறை மீண்டும் மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள், தேவனுக்கு தூரமாகிறார்கள். நம் பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுகிடுகிறவன். விசித்திரமா இருக்குதுங்க. இன்றைக்கு அநேகருக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு பழகிவிட்டது. அப்பா பிதாவே, பாவம் செய்து விட்டேன், பாவியையா மன்னியும் ஐயா. அப்படி காலையில் ஜெபிப்பாங்க, மதியம் பாவம் செய்வாங்க, இரவு அறிக்கை செய்வாங்க, திரும்பவும் காலையில் ஜெபிப்பாங்க. இப்படி இல்லை, அறிக்கை செய்து மறுபடியும் செய்வதல்ல. அறிக்கை செய்து மீண்டும் பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்பினது போல எத்தனை முறை அதை கழுவினாலும் சேற்றுக்கே போகும். தன் வாந்தியை தானே தின்னும் நாயை போல இருக்கிறார்கள். என்னங்க, அதை வாந்தி பண்ணி போட்ட பிறகு அதை பார்ப்பதற்கு கூட அருவருப்பா இருக்கும். ஆனால் நாய் ஒன்றுதான் அப்படி செய்யும். அது கக்கும், பின்பு அதை நக்கும். அறிக்கை செய்து பாவம் செய்தேன் என்று சொல்லி மீண்டும் அதே செய்கிறவன், அந்த நாய்க்கும் வித்தியாசம் என்ன இருக்கு சொல்லுங்க? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மன்னிக்கப்படுவான். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாயிருக்கிறதுனா நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். அநேக முறை இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். எங்களுக்கு தெரியுங்க என்று சொல்லலாம், ஆனால் இதை செய்றீங்களா? ஒவ்வொரு நாளுக்குரியது அன்றைக்கே உங்க படுக்கைக்கு போகும் முன்பு உங்க இருதயத்தை தேவனின் சந்நிதியில் ஊற்றுகிறீர்களா? உங்கள் இருதயம் குற்றப்படுத்துகிற எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறீர்களா? ரிப்பிட்டேஷன் போல அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்களா? அல்லது ஒரு முறை அறிக்கை செய்து விட்டுவிட்டதை பின்பு எப்போ செய்யாம தேவனுடைய கிருபையை கேட்கிறீர்களா? மனம் திரும்புதல் என்னும் வார்த்தை வேதத்தில் எழுதியிருக்கிறது. செய்த தவறுக்காக மனம் திரும்ப வேண்டும். வெறுமனே வார்த்தைகளினால அறிக்கையிடுவதல்ல, நாம் செய்த காரியங்களுக்காக ஃபீல் ஆக வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் நான் என்னை எவ்வளவு கெடுத்துக்கொண்டேன், என்னை சுற்றியிருக்கிறவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கினேன், என் தேவனுக்கு வலி உண்டாக்கினேன் என்று. நாம் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் யாருக்கு விரோதமாக செய்தேன் என்று கேட்காதீங்க. நீங்கள் செய்வது நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேல் தாக்கத்தை உண்டாக்கும்.
ஒரு பாஸ்டராக நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். உடனே பிடித்துக் கொள்வார்கள் தவறு இருந்தால், உடனே புரிந்து கொள்வார்கள் அதில் உண்மை இருந்தால். ஒரு தந்தை நடந்து கொள்ளும் விதம், ஒரு தாய் நடந்து கொள்ளும் விதம் பிள்ளைகள் மேல் தாக்கத்தை உண்டாக்கும். ஒரு டீச்சரின் நடத்தை ஸ்கூலில் இருக்கிறவர்களுக்கு தாக்கத்தை உண்டாகும். நாம் செய்கிறது நமக்கு விரோதமாக மட்டும் என்று நினைத்திருக்க வேண்டாம். நாம் செய்கிறது சுற்றி இருக்கிறவர்களுக்கு கூட கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ உண்டாக்கலாம். அது மட்டுமல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பும் தேவனுக்கு வலியை உண்டாக்கும். கெட்டுப்போன குமாரன் திரும்ப வந்தபோது என்ன சொன்னான் தெரியுமா? பிதாவே, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இவ்வுலக தகப்பனாக உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பரலோகத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். என்னை மன்னியும். உம் குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாத்தீங்களா? மனம் திரும்பும் போது ஆமா செஞ்சேன், மன்னிச்சுக்கோ என்பது போல இன்றைக்கு அறிக்கையிட்டு விட்டேன் என்கிறார்கள். என்ன இப்ப தப்பு செஞ்ச, என்ன யாரும் செய்யவில்லையா? சரி, ஒத்துக்கொள்ளுகிறேன், மன்னிச்சிரு என்பது போல கேர்லெஸ்னஸ். இந்த கெடுபோன குமாரனை பாருங்க. நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன். உம் குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு கூலியாக வைத்துக் கொள்ளும். தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். நம்மை நாம் தாழ்த்தும் போதுதான் மனம் திரும்புதலோடு, தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை மன்னிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எந்த நேரமா இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்தும். ஒரு வார்த்தையா இருந்தாலும், ஒரு பார்வையா இருந்தாலும், ஒரு ஆலோசனையா இருந்தாலும், ஒரு செயலா இருந்தாலும், தேவனை வேதனைப்படுத்துவது, மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, உங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை அறிந்து கொண்டு சீர்படுத்தி அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது இன்னொரு முறை செய்யாமல் தேவனுடைய கிருபையை வேண்டிக் கொள்ளுவோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயத்தோடு நடந்து கொள்கிறவன் பாக்கியவான். பயம் என்றால் பயந்தாங்கொலியா இருப்பதல்லங்க. தேவனிடத்தில் பயந்து இருப்பது என்றால் அது ஒரு கையாலாகாதவனா இருப்பதல்ல, பயந்தாங்கொலியா இருப்பதும் அல்ல. ஏதோ தேவன் என்றால் ராட்சசன் போல நம்ம ஏதோ செய்து விடுவார் என்று பயப்படுகிறதல்ல. தேவனிடத்தில் பயம் என்றால் தேவனை துக்கப்படுத்தி விடுவேனோ என்ற பயம், நான் மற்றவர்களுக்கு எங்கேயாவது தடையாயிருப்பேனோ என அந்த பயத்தோடு கூடிய ஜாக்கிரதை. ஒவ்வொரு நாளும் நான் நிற்கிறேன் என்று சொல்கிறேன், விழாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் பரிசோதித்து கொண்டு நாம் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மட்டுமல்ல, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். உடைந்த இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கடின இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உடைந்த இருதயம் இருக்கிறவன் எப்பொழுதும் நன்றியோடு இருப்பான். தேவனிடத்துல பயமுள்ளவனா இருப்பான், ஜாக்கிரதை உள்ளவனா இருப்பான், சுத்த இருதயத்தை நேசிப்பான், தேவனின் ஆலோசனைகளுக்காக காத்திருப்பான். தன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த சம்பவங்களிலே தோல்விகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் அக்கிரமங்களையும் அப்பொழுதே உணர்ந்து அவைகளை அறிக்கையிடுவான், அவைகளை விட்டுவிடுவான். அதுதான் நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் நாம் ஹோலி பீப்புள் ஆகிவிடவில்லை. நான் பரிசுத்தன் ஆகிவிட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று இந்த உலகத்தில் உள்ளவரை எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. நான் நிற்பதோ தேவ கிருபையால் நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் தேவன் மீது ஆதாரப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு தான் கிறிஸ்தவ பக்தி. ஒரு நாளோ ஒரு வாரத்துக்கு, மாதத்துக்கு, வருஷத்துக்கு என்பது போல அல்லங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் பாதத்தில் காத்திருப்பவன் பாக்கியவான். இன்றைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் நம் இருதயத்தை பரீட்சிப்போம். அவருக்கு வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் இருந்தால் ஒத்துக்கொள்வோம். அவர் தரும் மன்னிப்பை பெற்று இரக்கம் பெறுவோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களோடு பேசும் அப்பா. பெரியவரே, உமக்கு நன்றி ஐயா. இந்த பயங்கரமான தினங்களிலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் பாவிகளாய் இராதபடிக்கு, சுத்த இருதயத்தோடு வாழும்படிக்கு வார்த்தையினாலே எங்களை பரீட்சித்து எங்கள் பலவீனங்களை அறிக்கையிட்டு
இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த அனுதின தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். இன்னமும் வார்த்தையை தியானித்து தினமெல்லாம் அதிலே வாழ்வதற்கு அபிஷேகத்தையும் லைவில் பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் துணையா இருப்பாராக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப உதவிகளுக்கு 89398013 நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் வைங்க. நீங்கள் மற்ற தேசங்கள் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.